கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் யெகோவா ஹைலி மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலை பார்த்துக்கிறவங்க உங்கள் எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், நன்றி சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. 6 மாதங்கள் கடந்து விட்டது, பாதி வருஷங்கள் முடிந்து விட்டது, இன்னும் பாதி வருஷம் 6 மாதங்கள் இருக்கிறது. இதுவரை நடத்தி குறையின்றி காத்த வந்த தேவன் இனிமேலும் உங்களை என்னையும் காப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஹீலிங் மினிஸ்ட்ரி, சுகமளிக்கும் வல்லமை. எல்லாம் பல வேலையில் நீங்கள் வேதனையில் இருப்பீங்க, பல கஷ்டத்தில் இருப்பீங்க, பல வியாதியில் படுக்கையில் இருப்பீங்க, பல கஷ்டத்தில் வேதனை, மன அமைதி இல்லாமல் இருப்பீங்க, மனதன்மை இல்லாமல் இருப்பீங்க, சமாதானம் இல்லாமல் இருப்பீங்க, பிரிவினைகளோடு இருப்பீங்க, பிள்ளைகளிருந்து கஷ்டத்தோடு இருப்பீங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ உங்களுக்கு நான் ஜெபிக்க போகிறேன். ஆமென். அல்லேலூயா. நிறைய ஜெப குறிப்பு வந்துன்னே இருக்குது. நீங்கள் பார்த்து எழுத ஜெப குறிப்பு போடுறீங்க, கமெண்ட்ஸ் போடுறீங்க. நான் அதெல்லாம் எடுத்து தான் இப்போ உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் ஜெபிக்க சொன்னது. ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள். ஆமென் சொல்லுங்க. அற்புதம் கொடுக்குற நாள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். விடுதலை கொடுக்க போகிறார். எந்த நிலையில், எந்த சூழ்நிலையில், எந்த கஷ்டத்தில் இருந்தாலும், எந்த நெருக்கப்பட்ட நேரத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்க. ஆமென். அல்லேலூயா. படிப்போமா? நம்ம பைபிள் படிப்போமா? எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்களா? மார்க் 5வது அதிகாரம் 34வது வசனம். உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அல்லேலூயா. உன் வேதனை நீங்கி சுகமாயிரு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. வேதனை, கஷ்டம், வியாதி படுக்க, மரணப்படுக்க, மரணக்கட்டிலிருந்து விடுதலை, சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, பிரிவிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. நெருக்கப்பட்டது நிலையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. பில்லி சூனிய கட்டிலிருந்து விடுதலை. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போயிடும். ஆமென். அல்லேலூயா. ஒரு விஷயம் நம்ம ஜெபிப்போமா? வேதனை நீங்க சுகமாயிரு மகளே, வேதனை நீங்க சுகமாயிரு மகனே. கர்த்தர் சொல்கிறார். உங்களை பார்த்து சொல்கிறார். ஆமென். அல்லேலூயா. மகளே உமக்கு ஸ்தோத்திரமாக. ஒரு விசை நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாக. நீர் வார்த்தைகளை அனுப்பி நீர் குணமாக்குகிற தேவன், வார்த்தைகளை அனுப்பி நீர் அழிவுக்கு தப்பு வைக்கிற தேவன். ஆமே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீங்க அவளை சாந்தராக இப்பொழுது வல்லமை கடந்து போவதாக, ஒவ்வொரு பிள்ளையும் தொடுவீதாக. என்ன நெருக்கப்பட்டு வேதனையோடு கஷ்டத்தோடு பாரத்தோடு ஆண்டவரே நீங்க சாந்தராக இருக்கிறார்கள் பிள்ளைகளை தொடுமாண்டவர். ஒவ்வொரு பிள்ளை தொடுமாண்டவரே வார்த்தை ஜீவன் உள்ளது, பலன் உள்ளது, சமாதானம் உள்ளது, சுகம் உள்ளது, எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக உள்ளது. ஆமே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. இப்பொழுது வல்லமை கடந்து போவதாக. ஓ ராக்கா பாலா துரி ஷபா, ஓ ரிக்கா தராக்கா மன்னதொரு. இப்பொழுது வல்லமை இயேசு கிறிஸ்து என்ற வல்லமை, இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளையும் இறங்கட்டும் அப்பா. தேகோ சமா இலிமினிஸ்ட்ரி யூத் பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையும் இறங்கட்டும் ஐயா. ராக்கா பாலா ஷபா. ஓ பிரச்சனை இறங்கட்டும் அப்பா. பிரச்சனத்தினாலே ஆண்டவரே பர்வதங்கள் கூட மெழுகு போல உருகி போய் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே இப்படி வல்லமை இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே தயவாய் இறங்குவீராக, ஈவாய் இறங்குவீராக. சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் ஐயா. உயிர்ப்பிக்கும் வல்லமை இறங்கட்டும் ஐயா. விளைகிடத்தை எடுத்துப்பட்டு பலன் தாங்கப்பா, சுகத்தை எடுத்துப்பட்டு சுகம் தாங்கப்பா. வியாதி பணிகளை மாற்றி போடுங்கப்பா. எல்லா காலங்களை சமையலை மாற்றுகிற தேவன் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரமா பாருங்கப்பா. சாந்தராகப்பா. அற்பம் செய்யுங்கப்பா. நீங்க அற்பம் செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. இயேசு திருமணம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். அடுத்தது இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு. சங்கீதம் 38வது அதிகாரம் 6வது வசனம். நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன். யோபு பக்தர் சொல்றாரு பாருங்க. வேதனைப்பட்டு ஒடுங்கி போனார். நீங்களே வேதனைப்பட்டு ஒடுங்கி போயிருக்கீங்களா? தள்ளப்பட்டிருக்கீங்களா? ஒதுக்கப்பட்டிருக்கீங்களா? நீ ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லை, நீ வியாதியா கிடக்கிற. என்னடி எல்லாரும் பரியாசம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்களா, கேவலப்படுத்துறாங்களா, உங்களை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, உங்களை விசாரிக்க மாட்டேங்கிறாங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை விசாரிக்கிறார். கர்த்தர் உங்களை தொடுகிறது. கர்த்தர் உங்களுக்கு சுகம் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிகளே பாக்கியவதி, விசுவாசிகளே பாக்கியவான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ரெக்காபலா சாமி ஒடுக்கி போன பிள்ளைகளை ஆண்டவர் விரிவாகப்படுத்துகிறார், விசாலப்படுத்துகிறார். வா மகளே, வா மகனே, என்னிடம் வா, என்னிடம் வா. என்னை கூப்பிடு. ஆபத்து காலத்தில் நோய் கூப்பிடு. நான் உனக்கு மருவத்தில் கொடுத்து நான் உனக்கு கனப்படுத்துவே, என்னை மருவத்தில் கொடுத்து உனக்கு எல்லாவற்றையும் நான் நன்மையாக செய்வேன் சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ஜெபிப்போமா? ஒரு விசை கண்களை மூடி. ஒடுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, வேதனைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளே உங்களை பார்த்து சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்மா. ஒரு விஷயம் கண்களை மூடுங்க, என்னோடு சேர்ந்து நீங்களும் சேப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு சேப்பீங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அந்த 18 வருடம் கூனி வண்டி ஆண்டவரே வேதனைப்பட்டு 18 வருடமாக கூனியா இருந்தால் ஆண்டவரே மண்ணையே பார்த்து கொண்டாள், குனிந்து கொண்டே இருந்தால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் கரம் அவனை தொட்டு 3 இன்னைக்கு நீ விடுதலை அடைந்தாய் என்று சொன்னவுடன் அவள் சுகமானால். அவள் கூன் நிமிர்ந்தது, விண்ணை நோக்கி பார்த்தாள், ஆண்டவரை நோக்கி பார்த்தாள். அதே போல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ரகபா சாந்த ரகபா ஓரிக்காதர குனிக்கொண்டு ஆண்டவரை நெருக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஓ சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வல்லம் இறங்கட்டும் ஐயா. இயேசு ரத்தத்தின் வல்லம் இறங்கட்டுமாப்பா, நிமிரட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளையும் தலை நிமிர்த்தும் ஆண்டவரே. ஓரிக்காதர ரகபா நிமிர்த்துவீராக. ஒவ்வொரு பிள்ளை தரை உயர பண்ணுவீராக, உயர பண்ணும் ஆண்டவரே. ஒரு பிள்ளை தலை உயர பண்ணும் ஆண்டவரே. ஓரிகபா சாந்த ரகபா ஒடுங்கி போன பிள்ளைகளை ஆண்டவரை சத்தர் ரகபாலா சலப்படுத்துவீராக. ஓ ரிகதர் ரகமா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சுகம் சுகம் உண்டாகட்டும் அப்பா. ஓ ரகாபல சாந்தர் வேதனை நீங்கி சுகமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் வெள்ளப்படுத்தும். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் வைக்கிற ஜீவன் நல்ல பிதாவே. 3வது பாயிண்ட் எல்லாரும் வாசிப்போமா? பைபிள் எடுத்து. அல்லேலூயா. எல்லாம் பைபிள் எடுங்க. சங்கீதம் 38வது அதிகாரம் 3வது வசனம். உமது கோபத்தினால் என் மாமிசத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை. ஆமேன். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? யோபு பக்தன் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் இல்லையா? அறிஞ்சிருப்பீங்க. அவர் பக்கத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு நோயில வியாதியில கிடந்த. அல்லேலூயா. அவ்வளவு ஒரு அந்தஸ்து உள்ளவர், ஆஸ்தி உள்ளவர். ஆனால் எல்லாவற்றையும் இழந்தாலும் ஆண்டவர் ரெட்டிப்பா நன்மை அவருக்கு கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருந்தாரு. அவர் நாமத்தை உயர்த்திக்கிட்டு இருந்ததுனால அவர் ரெட்டிப்பா நன்மை கொடுத்தார். ஆமேன். அல்லேலூயா. ஆரோக்கியம் இல்லை. உங்க சரீரத்தை ஆரோக்கியம் இல்லாம இருக்கீங்களா? பாவத்தினால் என் எலும்புகள் சௌக்கியம் இல்லை. பாவத்தில் இருக்கீங்களா? பாவத்து மறைவான பாவங்கள் இருக்கிறதா? ரகசியமான பாவங்கள் இருக்கிறதா? மறைக்கப்பட்டிருக்கிறதா? இப்பொழுது நீங்க அறிக்கையிடுங்க. இப்பொழுது அறிக்கையிடுங்க. ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. மனசுகிட்ட சொல்லாதீங்க. மனசுகிட்ட சொன்னா மனசு கவலையத்தான் ஏற்றி விடுவான், கூட கொஞ்சம் ஏற்றி விடுவான். உங்களுக்கு மனரம்யம் வராது, மன அமைதி வராது, மன நிம்மதி வராது. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இப்பொழுதே அறிக்கையிடுங்க. ஒரு காலத்துல கர்த்தர் என்னை மன்னிங்கப்பா, இந்த பாவத்தை நான் செய்கிறேன், என்னை அதை விட்டு எனக்கு வெள்ளைக்கு எனக்கு விளக்குங்கப்பா, தீமைக்கு விலகி நன்மை செய்யுங்கப்பா, நான் இப்பொழுது அதை விட்டு விடுகிறேன் என்று அறிக்கையிடுங்க. உடனே கத்துறதை கேட்டு மன்னித்து கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கும். ஆமே. சுகம் அடைவீர்கள். எலும்புல நீங்க பலகீனமா இருக்கீங்களா? நரம்பு வழியா, எலும்பு வழியா, கிட்னி ஃபெயிலரா, தலைவலியா, கேன்சர் கட்டியா, மார்பிள கட்டியா, தலையில கட்டியா, கையில கட்டியா, வயிற்றுல கட்டி இருக்குதா கேன்சர் கட்டி? அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. எல்லாவற்றையும் நீக்கி போடுகிறார் ஆண்டவர். இப்பொழுது ஆண்டவர் கரம் தொடுகிறது. ஆமேன். ஓராக நல்ல ஒரு விஷயம். ஒரு கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. எலும்புல ஆரோக்கியம் இல்ல. ஓ பாவத்தினாலே என் அக்கிரமங்கள், அக்கிரமத்தினாலே என் பாவங்கள் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. பாவத்தை எடுத்து போடுங்கப்பா. ஒரு விஷயம் இப்படி அறிக்கையிடுங்க. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான், அவற்றை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனை இரக்கம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதே அறிக்கையிடுங்க. ஒரு கருத்தை அறிக்கையிட்டால் ஆண்டவர் அறிக்கையிட்ட ஆண்டு உடனே மன்னிக்கிற தேவன் அவர். ஆமேன். ஹல்லேலூயா. மன்னித்து உங்கள் வியாதியெல்லாம் சுகமாக்குவார். ஆமேன். படுக்கையெல்லாம் மாற்றி போடுவார். ஆமேன். ஹல்லேலூயா. எலும்புகள் நினங்குள்ளதாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு கொழுமை உள்ளதாக மாற்றுகிறார். இப்பொழுதே ஒரு மகள் நடக்க முடியாது படுத்துக் கொண்டிருக்கிறார். படுத்த படுக்கை முடக்குவாதத்தால் படுத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதே கர்த்தரை கரம் தொடுகிறது. அந்த மகளை தொடுகிறது. சரி தொட்டு இப்பொழுது சுகம் கொடுக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. எழுந்து நடமகளை, நீ எழுந்து நடமகள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. ரகபா சந்தரகபா ஓரிகாதரகபா. ரத்தத்தினால கழுவி எடுக்கிற தேவன். அவருடைய தூய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அவருடைய அன்பு நம்மளை எல்லாவற்றையும் சுத்திகரிக்கும். நம்ம அன்பு எல்லாவற்றையும் மூடும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரமாப்பா. சுகத்துக்காக நன்றி அப்பா. படுக்கை விட்டு எழுந்து நடந்ததுக்காக நன்றி அப்பா. உங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் வெள்ளப்படுத்தும். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் சொல்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். யோபு 16வது அதிகாரம் 20வது வசனம். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. என்ன சொல்றாரு யோபு? பரியாசம் பண்றாங்களா? பரியாசம் பண்றாங்களா? இவ வியாதியோடு இருக்கா, இவ என்ன பாவம் செஞ்சாலா, இவளுக்கு இப்படி வியாதி வந்திருக்கு, இவ யாருக்கு என்ன பேசினாலும், யாருக்கு என்ன துரோகம் பண்ணாலும் இவளுக்கு வியாதி வந்திருக்கு, இன்னும் உங்களுக்கு பரியாசம் பண்றாங்களா, பேசுறாங்களா, கிண்டல் பண்ணி பேசுறாங்களா? அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. கண்ணீர் சொரிகிறார். யோபு பக்தன் கண்ணீரோடு இப்படி கேட்கிறார்.
நீங்களும் அப்படி கேட்கிறோம், ஆண்டவரே நான் தினம் அழுதுகிட்டே நான் கேட்கிறேனே, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் வியாதி குணமாகணும், நான் சுகமாகணும், நான் விடுதலையாகணும் என்று நினைக்கிறேனே என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறீர்களா? அபிஷேகங்கள் கட்டுகளை உடைக்கும், நுகங்களை முறிக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தரின் கரம் தொடுகிறது. ஆமென். அல்லேலூயா. ஓ ராகாபால சந்தரகபா ரீகந்தரகபா தைக்கல்ல கேட்டல் கட்டி எல்லாம் மறைகிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வயிற்றுல ஒரு கட்டி, ஒரு மகனுக்கு கட்டி இருக்குது. கர்த்தர் சொல்கிறது, ஓ ராகாபால இப்பொழுது மறைகிறது மகனே. ஓ ரிகாபால ரொம்ப நாளா நீ அழுது கொண்டே இருக்கிறாய், நீ கண்ணீரை நான் கண்டேன், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது இந்த கட்டி மறைகிறது வயிற்றில இருந்து. ரிகாபால சந்தரகபா பூர்ண சுகம் கொடுக்கிறார் ஆண்டவர். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகனே, ஓ பெற்றுக்கொள் மகனே. சத்தரகபல ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சோத்திரம் அப்பா, நன்றி ராஜா, நமக்கு சோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் சொல்கிறேன், ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தது 4வது பாயிண்ட். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருக்கிட்டு அவைகள் பாரச்சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. சங்கீதம் 38வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 38வது அதிகாரம் 4வது வசனம். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு அவைகள் பாரச்சுமை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. அக்கிரமங்கள் நம்ம விடுதலைப்படணுங்க. அக்கிரமம் செய்யக்கூடாதுங்க, நீதியை செய்யணுங்க, நல்லதே செய்யணுங்க, நன்மையே செய்யணும். நன்மை செய்யும் போது தீமை நம்மளை விட்டு அதுவே போகும். நற்கிரியல் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பாரச்சுமையெல்லாம் ஆண்டவர் நீக்கி போடுவார். ஆண்டவர் சொல்லுங்க, எல்லா பாருங்க, ஆண்டவர்கிட்ட இதயத்தை ஊட்டி சொல்லுங்க, ஊட்டி சொல்லுங்க. தாவீது எப்படி சொல்கிறார் பாருங்க, இதயத்தை ஊட்டி சொல்லுகிறார். அதே போல நம்ம எதையுமே மனசு இல்லாம எல்லாம் வெளிப்படையா ஒரு சிறு குழந்தை போல, ஒரு கள்ளங்கபடம் இல்லாத ஒரு குழந்தை போல நம்ம சொல்லணும். ஆண்டவர்கிட்ட சொன்னா ஆண்டவர் அப்படி இந்த பாரத்தெல்லாம் விளைக்க. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. தலைக்கு மேலாக பெருகிடுச்சு பாவங்கள், என்ன அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிடுச்சு. சொல்லுவாங்கல்ல, தலைக்கு மேல வெள்ளம் போகுது அப்படிம்பாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? தலைக்கு மேல வெள்ளம் போகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பழமொழி இருக்குல்ல, அது போல தலைக்கு மேல என் பாவங்கள் பெருகிட்டு. அல்லேலூயா. பாவத்தை நம்ம சொல்லணும், ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணுங்க. பாவத்திலிருந்து நம்ம விழுந்து கிடந்தா சொல்லுங்க, தனிமையா போய் முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே சரி இந்த பாவத்தை எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, இந்த கடலுக்கு எனக்கு விடுதலை கொடுங்கப்பா, என்ன அறியாம செஞ்சப்பா, என்ன மன்னிங்கப்பா, இப்படி சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் உடனே மன்னிக்கிற தேவன் அவர், இரக்கமுள்ள தேவன் அவர், தயவின் தேவன், ஈவின் தேவன், கருணையின் தேவன், அன்பின் தேவன், கிருபையின் தேவன், பச்சை தேவன். ஆமென் சொல்லுங்க. இறங்குகிற தேவன், மன உருக்கம் உள்ளவர், உடனே மன உருக்கம் அண்டி இறங்கிடுவார் உங்களை. அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் மாற்றி போடுவார், நன்மையாக மாற்றுவார், சகலத்தையும் நன்மைக்காக மாற்றுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். குமாரன் இயேசு விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை உண்டு, குமாரன் இயேசு விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா பாவத்தை அறிக்கிடுங்க, இப்பவே அறிக்கிடுங்க. அல்லேலூயா. எல்லாம் மறைவான பாவம் இருக்கா, ரகசியான பாவம் இருக்கா, மறைக்கப்பட்டது இருக்கா, எதா இருந்தால் இதயத்தில் எதையுமே வைக்காதீங்க, சொல்லிருங்க. அல்லேலூயா. ஒரு சிறு குழந்தை போல இல்லாவிட்டால் என் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது சொல்றார். ஒரு சிறு குழந்தை போல இல்லாவிட்டால் என் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுங்கிறார் ஆண்டவர் சொல்றார். ஒரு சிறு பிள்ளை போல கள்ளங்கொடம் இல்லாம ஆண்டவர் சொல்லுங்க. அல்லேலூயா. இதயத்தை ஊட்டி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. வாயில் அறிக்கைத்த ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. மனசை வச்சுக்கிறது அதை பார்க்க மாட்டாரு. மனசு வந்து வாயில் அறிக்கிடணும். அந்த வார்த்தை இட்டவன ஆண்டவர் மேல அந்த பரலோகத்துக்கு போய் ஆண்டவர் கேட்டு உடனே உங்களை மன்னிப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு விஷயம் செபிப்போமா? அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 38வது அதிகாரம் 4வது வசனத்தின்படி என் அக்கிரமங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பாவங்கள் பெருகிற்று என்று யோகப்பத்தை சொல்கிறார் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் அப்பா, அதை பார்த்துக்கொண்டு பிள்ளைகள் எகுவா சம்மா ஏலி மினிஸ்டர் யோசிச்சு அப்படின்னா பார்த்துக்கொண்டு உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே என்ன அக்கிரமத்தோட பாவங்கள் எல்லாம் பெருகி இருக்குது, பெருகல் எல்லாம் பாவங்கள் எல்லாம் கலைந்து போடுங்கப்பா, எல்லாம் எடுத்து போடுங்க. ஒவ்வொரு சரீரத்திலிருந்து எடுத்து போடுங்கப்பா. எல்லாம் மறைவான பாவங்கள், ரகசிய பாவங்கள், மறைக்கப்பட்ட பாவங்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு பிள்ளை சரீரத்தை வெளியேறட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஓரிக்கந்தர எல்லாவிகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளை சரீரத்தை வெளியேறுவதாக. எல்லா பிள்ளி சூனிய கட்டில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளை சரீரத்தை வெளியேறுவதாக. ஓ ராக்கா போல சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஓ ரிக்கத்தர் ராக்காமா ரிக்காவல் ஜீசஸ் ஒவ்வொரு பிள்ளை சரீரத்தை வெளியேறட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஓ வெளிச்சம் வரட்டுமா, வெளிச்சத்தை காணட்டும் அப்பா, உங்களுடைய வெளிச்சத்தை காணட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தை காணட்டும் ஆண்டவரே. நான் உலகத்தில் ஒளியாக இருக்கிற என்னை பின்பற்றி இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பேன் சொன்னீரப்பா. இப்பொழுதே
ஒவ்வொரு பிள்ளைக்கு வெளிச்சத்தை காட்டுமாப்பா. ஓ ராக்கா பாலாதொரு ஷபா ஓ ரிக்கந்த ராக்காபா எல்லா பார்த்து எடுத்து போட்டு ஆண்டவரே நீ ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளையும் சாட்சியல் பட்டுமாப்பா. நமக்கு சோத்திரமாப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுக்கு இன்ப நாம் சொல்கிற ஜீவ நல்ல பிதாவே. அடுத்தது குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்க போறேன். நிறைய பேர் குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நிந்திக்கப்பட்டு விசனப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக ஜெபிக்க போறேன். ஆமென். சரி வாசிப்போமா? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6 வசனம். கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். ஆமென். அல்லேலூயா. அண்ணோடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க கற்பம் அடைக்கப்பட்டிருக்குதா? குழந்தை இல்லாம இருக்கீங்களா? குழந்தை இல்லாம இருக்கீங்களா? ரொம்ப நாளா நான் குழந்தையே இல்லை சிஸ்டர். எனக்கு நான் கஷ்டப்பட்டு எல்லாரையும் நிந்திக்கிறாங்க. என் சொந்த பந்தம்லாம் எனக்கு கவலைப்படுத்துங்க, பரியாசம் பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க, மறுபடிங்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு கற்பத்தின் வாசலை திறக்க போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. திறக்க போகிறார். அல்லேலூயா. நிந்திக்கப்பட்டு விசனப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு சோத்திரமாப்பா. பிள்ளை இல்லாத பிள்ளை கத்தாவே பிள்ளை வேணும்னு கேட்கிற பிள்ளைகளுக்கு, ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு, ஆண்டவர் வாஞ்சியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பிள்ளைகளை தாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளை வயிற்றுக்குள்ளே ஆண்டவரே கருவறைக்குள்ள வேறப்பட்ட இயேசுவை தெளிக்க எல்லா கரைக்காவல சாந்தரகவா எல்லா சுத்த ஆவிகள், சர்ப்பத்தின் ஆவிகள், சாபத்தின் ஆவிகள், உற்பதாக்களின் ஆவிகள், உற்பத சாபங்கள், பாவங்கள் எல்லாம் பிள்ளை சரீரத்தில் வெளியேறுவதாக இயேசு நாமத்தினாலே ஓரி காந்தரா கற்பத்தி கடித்தந்து ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தி கடித்தந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஓரி காத்தாராக்காவா இயேசு தெளிக்கிறப்பா. ஓ ராக்கா தன்ன பிள்ளை மேல ரிக்கா தாராக்காமா லதோரி ஓரி அநேக பேர் குழந்தை இல்லாம வேண்டிக்கிட்டு அழுது கொண்டிருக்கீங்க. இப்பொழுது கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார், எனக்கு தரிசனம் கொடுக்கிறார். நிறைய பேர் அழுதுகிட்டு இருக்கீங்க. எனக்கு கிடைக்காதா ஆண்டவரே? நான் ரொம்ப நாளும் கேட்டுட்டு இருக்கேனே, எனக்கு ஒரு பிள்ளை கடி தரமாட்டேங்கிறா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள், அழுது கொண்டிருக்கிறேன். நான் நிறைய உணர்கிறேன், நான் இப்பொழுது உணர்கிறேன். நிறைய பேர் உட்கார்ந்துருக்கீங்க. அல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்பொழுது வல்லமை கடந்து போகிறது. கர்த்தருடைய வல்லமை, இயேசு ரத்தத்தின் வல்லமை இறங்குகிறது ஒவ்வொரு பிள்ளைகள் மேல. ஆமென். அல்லேலூயா. ஓ ராக்காபாலா தடைசை அலசத்து ஆவிகள் இயேசு நாமத்துல ஒவ்வொரு பிள்ளை சொல்லிட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. ஓ ரிக்கா தர்ராக்காபா ஓ ராக்காமா அதிர்ச்சி அந்நாளின் கற்பத்தை திறந்தார் ஆண்டவர். ஒரு சாமுவேலை கொடுத்தார். ஓ தீர்க்கதரிசி சாமுவேலை கொடுத்தார். அதே போல உங்களுக்கும் கர்த்தாவே உமக்கு சோத்திரம். மகளே, உனக்கு இன்றைக்கு கற்பத்தின் வாசல் திறக்கப்படுகிறது. ஆமென். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஒருவனும் பூட்ட முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஓ கற்பத்தின் கனி கொடுக்கிறார் ஆண்டவர். பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே. இப்பொழுது பலன் வருகிறது. ஓ புது அபிஷேகம் இறங்குகிறது. புது அபிஷேகம் உனக்குள்ள இறங்குகிறது. புது வல்லம் இறங்குகிறது. ஓ ரக்காந்தரா ஜீசஸ் ஆண்டவரே உமக்கு சோத்திரமாப்பா. ஆசீர்வதி ஆண்டவரே. ரிகாதரா கந்தரா ஜீசஸ். ஓ ரிகபா வேதனை நீங்கி சுகமாயிரு மகளே. வேதனை நீங்கி சுகமாயிரு மகளே. ஓ நிந்தை நீங்கி சுகமாயிரு மகளே. ஓ கஷ்டம் நீங்கி சுகமாயிரு மகளே. கர்த்தர் அல்லேலூயா. சுகமாயிரு மகனே. ஆமென். அல்லேலூயா. நன்றி அப்பா. நமக்கு சோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுக்கு இன்பலாம் சொல்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே. இப்படி என்னுடைய ஊழிய பாதையிலையும் எகுவாசம் மயிலி மினிஸ்ட்ரி இந்த ஊழிய பாதையிலையும் நான் நடந்து கண்ணால கண்ட சாட்சி, காதால கேட்ட சாட்சி, எனக்கு முன்னாடி வந்து சாட்சி. ஆமென். சாட்சி சொல்றேன். ஒரு 12 வருஷமா சபைக்கு மெசேஜ் கொடுக்க போயிருந்தேன். 12 வருஷம் நெஞ்சு வலி, வாலிப பிள்ளை. இவ்வளவு மாத்திரை எடுத்துக்கொண்டு காமிச்சு ஒரு கேரி பார்க்க பிள்ளை. அம்மா நான் இவ்வளவு மாத்திரை சாப்பிட்றேம்மா, எனக்கு சரியாக மாட்டேங்குமா அப்படின்னு சொல்லி செபிச்சு விட்ட. ஒரு நிமிஷம் செவந்த ஆண்டு விருதுல கொடுத்தார். அல்லேலூயா. சுகமானது. 12 வருஷம் நெஞ்சு வலி, ஒரு சில ஆண்டு சுகம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு சாட்சி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம் அப்பா. இப்பொழுது நமக்கு ஒரு சாட்சி சொல்ல ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க. யெகோவா ஏலி மினிஸ்ட்ரியில நடந்த சாட்சி சொல்ல வந்திருக்காங்க. சொல்லுவாங்க அவங்க. நீங்க கேளுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி கூட பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிறார். மாத்திரம் இல்லை, நான் ரொம்ப பலவீனத்தோடு இருந்தேன். பலவீனம்னா அடிக்கடி ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா பலவீனமாக இருப்பேன். 2 நாள் நல்லா இருப்பேன், 2 நாள் பலவீனமாக இருப்பேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், யாராவது எனக்கு எங்கள் வீட்டில் ஜெபிக்கணும், எனக்கு ஜெபிச்சா தான் ஏசப்பா உங்களை நான் நம்புவேன். ஏன்னா நான் 25 வருஷமாக சபைக்கு போகிறாள் தான் இருந்தால் கூட எனக்கு ஒரு நம்பிக்கை அந்த நேரத்தில் இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னா பலவீனம் அடிக்கடி வருதுன்னு சொல்லி யாராவது பணக்காரங்களோ இல்லை கோடீஸ்வரியோ இல்லை ஐஸ்வரி யாராவது ஒருத்தர் எங்கள் வீட்டில் ஜெபிச்சா நான் உன்னை அப்பா நான் விசுவாசம் உள்ளவளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன்.
அதை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து சுகஜீவ சபையில் வந்து சகோதரி வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பாக்கிய சிஸ்டர் இருக்காங்களா அந்த சபையில் யாராவது அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவங்க தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இருக்காங்கன்னு சொல்லி அப்புறம் அவங்க வந்து என்ன என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறதுக்கு ஒரு வாரங்கிட்ட அப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் வந்து ஒரு நாள் பேசும்போது கண்டிப்பாக வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்புறம் சகோதரி வந்து அங்கே வந்தாங்க. எங்கே வந்தாங்க, ஈஞ்ச பக்கம் எல்லாம் வெட்டுவாங்கடிக்கு வந்துட்டாங்க. வெட்டுவாங்கடிக்கு தேடின்னு வந்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மதியம்லாம் ஃபோன் பண்ணிட்டாங்க எனக்கு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் பக்கத்து தெருவில் தான் இருக்காங்க. என்னால் அவள் போயிட்டு அவங்க தடை அவ்வளோ தடை இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வந்து ஜோமனா எனக்கு விடுதலை ஆகிடுன்னு சொல்லி அவ்வளோ தடை இருக்குது. அந்த தடை நிமித்தமாக உடைச்சி வந்து அடிக்கடி உங்களுக்கு பலவீனமாக இருக்கிறீங்க, நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனை வருது, எல்லாது விக்கிரத்தின் ஆவின்னு சொல்லி அவங்க எனக்கு நல்லா ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபம் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் வயிற்றுலேருந்து ஏதோ ஒரு கிரியை வந்து என்னை விட்டு அப்படியே இறங்கின மாதிரி தெரிஞ்சுது. அவங்க கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது அந்த வல்லமை நான் உணர்ந்தேன். ஆனாலும் என் வயிற்றுலேருந்து ஏதோ ஒரு பிரச்சனை என்னை விட்டு போகிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் அதை ஜெபம் பண்ணி முடிச்சதையும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பலனாக இருந்த உடம்பு பலனாக இருந்தது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சகோதரி அம்மா வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஜெபிச்சிருக்காங்களே, இவங்க வந்து வர்றதுக்கு நம்ம வீட்டுக்கு தகுதியே இல்லை நான், ஆனாலும் வந்து நம்மளை தேடி வந்து ஜெபிச்சிருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னேன், நான் எனக்கு வந்து விடுதலை ஆன மாதிரி இருக்குதுமா ஏதோ நீங்கள் கையை வைக்கும் போது அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க சொன்ன பிறகு அவங்க உங்களுக்கு எல்லாம் விடுதலை ஆயிடுச்சு, உனக்கு ஒன்றுமே கிடையாது, உடம்புக்கு ஒன்றுமே கிடையாது, உனக்கு எல்லாம் இப்போ இது என்னது பிசாசு கட்டு, இந்த கட்டெல்லாம் உனக்கு விடுதலை ஆச்சு, இனிமேல் உனக்கு ஒன்றுமே இல்லை, சந்தோஷமாக இருப்பேன், ஆரோக்கியமாக இருப்பேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி எனக்காக வந்து எங்கள் வீடு ஏறி வந்து ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணதே எனக்கு நல்லா சுக பலன் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இம்மட்டும் என்னை தேவன் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். வந்த அம்மாவுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம், எனக்காக ஜெபிச்சதுக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். இந்த ஏழை வீட்டை தேடி வந்து எனக்கும் ஜெபம் பண்ணாங்க, அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இம்மட்டும் எங்களை நடத்தின தேவனை சகோதரியை இன்னும் இந்த ஊழியத்தில் தேவன் வல்லமையை எடுத்து பயன்படுத்தணும். அநேக ஜாதி ஜனத்துக்கு வல்லமை எடுத்து தேவன் பயன்படுத்தணும். கர்த்தர் நான் விடுதலை பெற்றது போல அவங்களும் விடுதலை பெறும்படி கர்த்தர் உதவி செய்யணும். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு கொடான கோடி 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிஸ்டர் சொன்ன சாட்சியெல்லாம் கேட்டிருப்பீங்க. பாருங்க, கடவுள் அனுப்புனாருங்க. ஆண்டவர் எனக்கு ஜபத்தில் அனுப்பி எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது, மூஞ்சி தெரியாது, பேர் தெரியாது, இடம் தெரியாது, எதுவுமே தெரியாது. கர்த்தர் ஜபத்தில் சொன்னார், நான் 4 மணிக்கெலாம் ஜெபிப்பேங்க, விடிய காலையில் எழுந்து அந்நிய பாஷையிலே ஜெபிப்பேன். அப்போ பாக்கியா சுகஜீவி தேவசபையில் இருக்காங்க, நீ போய் அந்த மகளை ஜெபிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னார். நானும் 10 நாளாக தேடினேன். அப்புறம் ஒரு பிரேட்டிங் பிள்ளையை பிடிச்சேன். அந்த பிள்ளையை பிடிச்சி அதுவும் தெரியும் அந்த பிள்ளைக்கு தான். அப்போது வீட்டை காமி என்ன அந்த பிள்ளை இருக்காங்கக்கா அப்படின்னா அந்த பிள்ளை. அப்புறம் அவள் தான் கூப்பிட்டு வந்தா, கனகான்னு அந்த பிள்ளை, என் ஃப்ரெண்டு, அந்த பிள்ளை தான் கூப்பிட்டு வந்தான். கூப்பிட்டு போய் ஜெபிச்சேன். பாருங்கள் எவ்வளோ அன்பாக ஆண்டவர் எவ்வளோ சொல்கிறாரு பாருங்கள். அவர் மறைபிள்ளை வெளிப்படுத்த தேவை, உங்களுக்கும் வெளிப்படுத்துவார். நீங்களும் அவர் அண்டிக் கொண்டிருந்தா, அவர் சார்ந்து கொண்டிருந்தா, அவரை பற்றி கொண்டிருந்தா, அவர் நாடுனா அதிகாலையில் தேடினா என்னை கண்டடைகிறான்னு நான் சொல்கிறாரு. அதிகாலையில் தேடுங்க, உங்களுக்கும் வெளிப்படுவார். ஆமென் சொல்லுங்க. சாட்சியெல்லாம் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கும் உங்களுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கும். நீங்கள் சாட்சிகள் இருந்து இதில் போடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, யோகாசமா ஐலி மினிஸ்ட்ரி யூத் சேனலில் போடுங்க. சாட்சிகள் எழும்புங்க. ஆண்டு நாம் மட்டும் மகிமைப்பட்டோம். ஆமேன். அப்போ செஞ்சிட்டார் ஆண்டவர், அதிசயம் செஞ்சிட்டார். எல்லா இடத்துலையும் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்காரு. எல்லாம் படுத்து கிடந்த வியாதியெல்லாம் மாற்றி போட்டு நீங்கள் எழும்பி நடந்திருக்கீங்க. நான் உணர்ந்தேன். இப்போ நான் பேசும்போதே உணர்ந்தேன். நிறைய பேர் சுகம் அடைஞ்சிருக்கீங்க. எல்லாரும் சாட்சியாக அதை போடுங்க. ஆண்டு நாம மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமேன். ஆசீர்வதிப்பிறாங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஆமேன். நாம் வாழ்த்துகிறேன்.